8 திமுக தலைவர்கள் வெளிநாடு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அமித்ஷா கையில் ஒரு மாபெரும் கோப்பு இருக்கிறது. அதில் பல திமுக எம்பிக்கள் அயல் நாடுகளில் அவர்களுக்கு ஓட்டல், சிறிய வீடு இருப்பதெல்லாம் பட்டியல் இருக்கிறது. முரசொலியின் லேண்ட் மேல ஒரு டிஸ்பியூட் இருக்குதான், அது விஜய் ஃபைல கேட்டிருக்காராம். அது திமுக கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ மொத்தம் 20 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து மத்திய எலெக்ஷன் கமிஷனுக்கு இமெயில் வந்திருக்கு. குறைஞ்சது 5 எம்எல்ஏ திமுக வெளில போயிடுவாங்க சார், எழுதி வச்சுங்க சீனிவாசன். திமுக அந்த 2 எம்எல்ஏவையே தடுத்து நிறுத்தினாங்க சார். அது குதிரை பேர இல்லையா சார்? இல்ல அப்படிதான் அந்த 2 எம்எல்ஏக்களுக்கு ஏதாவது கை மாறியதா? கை மாறிய கை வாங்கியது, கை இப்படி மாறியது, அவ்வளவுதான். டிஎம்கே கேம் பிளான் இந்த இடைத்தேர்தல் மொத்தமா வர்றதுக்கு உள்ள இந்த கவர்மெண்ட் கவுத்துறணும் அப்படின்னு பாக்குறாங்களா? கரெக்டா சொன்னீங்க நீங்க. திமுக ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நடுங்குகிறாங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பரபரப்பான அரசியலை தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த விவாத அரங்கம் சூடுபிடிக்கிறது. தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளை எல்லாம் விட்டுவிட்டு சிங்கப்பூர் மருத்துவமனையில் தஞ்சமடைந்திருக்கிறார் ஏவா வேலு. செந்தில் பாலாஜியும் அவரது சகோதரரையும் காணவில்லை. லண்டனுக்கு கிளம்புகிறார் ஸ்டாலின். அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் ஆகி இருக்கிறார். என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? விளக்க வருகிறார் உங்கள் அபிமான பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபால். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சார், டிஎம்கே தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக ஓட்டம் எடுத்து வருகின்றனர். டிஎம்கே கதை கந்தலாகி வருகிறது. உண்மையில் என்ன நடக்கிறது? டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் வைத்து பார்த்தால், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு டிபார்ச்சர் லாஞ்சில் குறைஞ்சது 8 திமுக தலைவர்கள் நேற்று, இன்று, நாளை என்றெல்லாம் வெளிநாடு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை மு.க. ஸ்டாலின் டிஎம்கே இன்டர்நேஷனலுக்கு பிரசிடென்ட் ஆயிடுவாரு, உதயநிதி டிஎம்கே தமிழ்நாடுக்கு ஆனாலும் ஆயிடுவாரு. அந்த மாதிரியான ஒரு கந்தகூல சூழ்நிலையில் திமுக அவல நிலையில் இருக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் இந்த மாதம் கடைசியிலையோ இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லையோ தமிழ்நாடு பட்ஜெட்டுக்காக கூட போகிறது. அதுக்கு முன்னாடி பாதி டிஎம்கே காரங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ தெரியாது. அடுத்தது கே.என். நேரு மேலே கை வைக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தது ஐ. பெரியசாமி அப்படின்னு ஒன்றொன்னா நடக்க போகிறது. திமுகவில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால், சட்டசபையில் முதலமைச்சர் சொன்னது மாதிரி, விஜய் சொன்னது மாதிரி, திமுக ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நடுங்குகிறாங்க, பயப்படுறாங்கன்னு சொன்னார் பாருங்க, அதிர்றாங்கன்னுட்டு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு சீனிவாசன். அதற்கு ஏற்ப டெல்லியில் ஏதாவது எம்பி அயல்நாடு செல்ல வேண்டும் என்றால் அயலுறவுத்துறையினுடைய ஒரு சிபிவி, கான்சுலர் விசா செக்ஷன் ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில். அவங்களுக்கு லெட்டர் போடணும். லெட்டர் போட்டப்பறம் அவங்க பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. சாதாரணமாக பாகிஸ்தானுக்கு போனோம்னா பாகிஸ்தான் எம்பசியில் சொல்லுவாங்க, நீங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் லெட்டர் எழுதுவாங்கன்ட்டு. மீதி எல்லா எம்பசிலையும் கேட்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணி டெமிக்கு கொடுத்துட்டாங்க. அமித்ஷா கையில் ஒரு மாபெரும் கோப்பு இருக்கிறது. அதில் கடந்த 5 வருடங்களில் பல திமுக எம்பிக்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் எந்தெந்த ஊரில், அயல் நாடுகளில் எந்தெந்த இடங்களில் அவர்களுக்கு ஓட்டல், சிறிய விடுதி, சிறிய வீடு இருப்பதெல்லாம் பட்டியல் இருக்கிறது. அதை கண்டிப்பாக விஜய் அவரிடம் உளவுத்துறை மூலமாக கொடுத்து ஒவ்வொருத்தரையாக காலி பண்ண ஆரம்பிப்பாங்க. பார்த்துட்டு அதுதான் சார் திமுக நடக்கிறது. சார், பிஜேபி குறிப்பா அமித்ஷா 5 வருஷமா ஒரு லிஸ்டே இருக்குங்கிறீங்க. இந்த லிஸ்டை வச்சுட்டு அமித்ஷா என்ன செய்து கொண்டு இருந்தார்? ஏன் நேரடியா மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்க முடியாதா? இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விஜய் தேவைப்படுகிறாரா? அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. நடவடிக்கை எடுப்பாங்க. எதுக்காக எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்துக்காத மு.க. ஸ்டாலின்
எந்த ஒரு கூட்டத்தில் ஒரு கலந்துட்டு பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியல. சம்திங் இஸ் ஹேப்பனிங் சீனிவாசன். ஆனால் இந்த வாட்டி அந்த பிஜேபி கண்டிப்பாக பழியை வாங்கும் திமுக மீது. எழுதி வச்சுங்க நீங்க. எந்த அமித்ஷா சொன்னாரோ திமுகவுக்கு உட்காடுக்கே பேந்துங்க வேறுடன் பிடிங்கன்னு எழுதிட்டார். அவர் சக்ஸஸ் ஆயிடுச்சு. 2 கவர்னருக்கு கொடுத்துருந்தாங்க இம்பார்ட்டன்ஸு. அந்த 2 கவர்னர் நன்னா பண்ணி முடிச்சிட்டாங்க வேலையை. அங்கே மம்தா பானர்ஜிக்கு எதிர்த்து ஆர்.என். ரவி அங்கே போட்டாங்க. இங்கே ஆர்.என். ரவி இங்கே இருந்தார். மு.க. ஸ்டாலின் காரி, மம்தா பானர்ஜி காரி. ஆனா இப்ப அதே நேரத்துல புதுசா ஆர்லேக்கரை இன்சார்ஜா போட்டிருக்காங்க. ஆனால் பாத்தீங்கன்னா இப்போ மத்திய அரசை நோக்கி டெல்லியை நோக்கி விஜய் போயிட்டு வந்தாரு, மோடியை சந்திச்சுட்டு வந்தாரு. தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கு இடையில ஒரு நல்ல இணக்கமான போக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில திடீர்னு ஆளுநரை விஜய் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையாக விமர்சித்து இருக்கிறார். டிஎம்கே போலவே ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் தாவேகா எடுக்கிறது. தாவேகா இன்னொரு திமுக போலவே நடந்து கொள்ளுகிறது. அப்படிங்கிறப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். அந்த குழப்பம் நிலையாவதற்கு இன்னும் 5-6 மாசம் ஆகும் சார். என்னென்ன ஆகுது அவர் கண்டிப்பாக தாங்க சொல்வது சரி. நிர்மல்குமார் நிந்தி பேசியதை நானும் கேட்டேன். அந்த அரசியல் வைகை நதியை பற்றி கவர்னர் பேசியதும் கேட்டேன். கவர்னருக்கு இந்த மாதத்துடன் பதவி முடிந்து விட்டது. எக்ஸ்டென்ஷன்ல இருக்காரு. அவர் கேரளாவில் இருப்பாரா, தமிழ்நாட்டுக்கு நீண்டு நியமிக்கப்படுவாரா, அல்லது முன்னாள் போலீஸ் அதிகாரி நியமிக்கப்படுவாரா என்னன்னு தெரியாது. கண்டிப்பாக தாங்கள் கூறுவதில் உண்மை இருக்கிறது. திமுக மாதிரியே தான் தாவேகாவும் நடந்து கொண்டிருக்கிறது as far as சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சர்ன். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் உறவுக்கு கை கொடுப்போம், குரல் உரிமைக்கு குரல் கொடுப்போம்லாம் சொன்னதெல்லாம் போயிடுச்சு. கண்டிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பிரதமரிடம் பாராட்டி வாங்கினார். காரணம் என்னென்று கேட்டால் தமிழ்நாட்டுக்கு முன்னிடம் தருகிறேன் என்று சொன்னதுடன் முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டார், பிரதமரும் ஏற்றுக்கொண்டார். இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் நீதிமன்ற வளாகத்துல வச்சு ஒன்னு சொல்லி இருக்கிறார். ரிசைன் பண்ணிட்டு வெளியில வர சொன்னாங்க. நான் எந்த காலத்திலயும் டிஎம்கே விட்டு ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அதனால்தான் என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இல்ல என்ன ராஜினாமா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்றாங்க, அது நடக்காது. என்ன ராஜினாமா சொல்லி எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் தருகிறேன் நீ தவாக்க வாங்க என்று சொன்னார்கள். இது என்ன காது? அந்த லட்சணத்தை பார்த்தா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அதையும் சொல்லியிருக்காரு. அதை நீங்க கேட்கல. திமுக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தலைமை நீதிபதி ஸ்ரீகாந்த்க்கு மீது எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் திமுகவும் கையெழுத்து போட்டிருக்கிறது காங்கிரசுடன் சேர்ந்து கொண்டு. ஆனால் தமிழகத்தில் காங்கிரசுக்கும் திமுகவும் விரோதமாக இருக்கிறார்கள். ஆக மொத்தம் அங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறத நீங்க பார்க்கணும். எந்த திமுகவுடன் ப. சிதம்பரம் பேச்சு நடத்தினாரோ, எந்த திமுகவுடன் பேசிட்டு 28 சீட்டு வாங்கி கொடுத்தாரோ, ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்து கிறிஸ்டோபர் திலக்கு கண்டினியூ பண்றாரோ எம்பியாக, அதே ப. சிதம்பரம் மே 6ஆம் தேதி விஜயை பாராட்டுகிறார், விஜய் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நேற்று இந்த தோழமை கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. அங்கேயும் போய் சொல்லிடுறாங்க, இங்கேயும் போய் கலந்துக்கிறாங்க. என்ன நடக்க தெரியல சீனிவாசன். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அலோகலமாக இருக்கிறது, அங்கோலமாக இருக்கிறது, அலங்கோலமாக இருக்கிறது. ஒரு பக்கம் தாவேகா கோச்சிங்ல ஈடுபட்டு இருக்காங்க, ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் தாவேகா எம்எல்ஏக்களை தூக்குவதற்கு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் செந்தில் பாலாஜி செயல்பட்டு இருக்கிறார், அவருடைய சகோதரர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு புகார்கள் வருகின்றன. பல பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜியை காணோம், அவருடைய சகோதரர் தலைமறைவாகி இருக்கிறார். சோ தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டது அப்படின்னா டிஎம்கேயும் ஏதோ ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபட்டது போல இருக்கிறது. சார், குதிரை பேரம் என்பது தமிழ்நாட்டில் சகஜமாகிவிட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் விஜயை பார்க்கும் பொழுது, முதலமைச்சரை பார்க்கும் பொழுது, நம்முடைய 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு நான் கேன்வஸ் பண்ண வரேன்னு சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு அப்புறம் திமுக அந்த 2 எம்எல்ஏவையே தடுத்து நிறுத்தினாங்க சார். அது குதிரை பேரம் இல்லையா சார்?
35 இல்ல அப்படிதான் இல்ல அப்படிதான் அந்த 2 எம்எல்ஏக்களுக்கு ஏதாவது கை மாறியதா? கை மாறி கை வாங்கியது, கை இப்படி மாறியது, அவ்வளவுதான். அது குதிரை மேல இல்லையே. அதை பத்தி ஏன் தாவேக்கா பேச மாட்டேங்கிறாங்க? அதை பத்தி ஏன் நம்ம விஜய் பேச மாட்டேங்கிறார்? முதலமைச்சர் பேசணும். முதலமைச்சர் அது மேலேயே ஒரு என்கொயரி போடணும். இல்லைன்னு எதுக்கு ஒரு எம்எல்ஏ சார் இப்படி வரேன்னாரு, அந்த எம்எல்ஏ திரும்பி போயிட்டாரு, ஏன் சார்? அது வைகோவிடம் பேச வேண்டும். அதுக்கு விட்டுட்டு அந்த எம்டிஎம்கே 2 எம்எல்ஏக்களையும் ரீடைன் பண்றதுக்கு டிஎம்கே சம்திங் கொடுத்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னு டெல்லியில பரவலாக பேசப்படுகிறது, சென்னையில பேசப்படுகிறது, திமுக எம்பிக்களிடையே பேசப்படுகிறது, முன்னாள் திமுக மந்திரிகள் பேசுகிறார்கள். கண்டிப்பாக ஏன் சார் ஒண்ணு உதயசீரன் சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்றேன்னு சொன்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்ட அப்புறம் உதயசீரனா இருந்தா என்ன, பம்பரமா இருந்தா, தீப்பெட்டியா இருந்தா என்ன, இல்ல விசிலா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. அந்த 2 எம்எல்ஏக்களை ஏன் தடுத்தார்? இது பற்றி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணணும். விட்டு வச்சு வெளில வரும். அந்த 2 எம்எல்ஏக்களும் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள். ஒண்ணு இல்லை, நீங்க அந்த திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடியவரை கைது செய்தார்களே, இதுக்கே கைது செய்ய மாட்டேங்கிறாங்க. இது கவுண்டர் எம்டிஎம்கே சேர்ந்த 2 எம்எல்ஏக்களுக்கு டிஎம்கே தரப்புல எவ்வளவு கொடுத்தாங்களா? அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? உங்க சர்க்கிள்ல பேசிப்பாங்கல்ல. திருப்பதி உண்டியில் ஏவப்பட்ட யார் சொல்றாலும் நேராது. அதெல்லாம் நம்ம அந்த உள்ள நம்ம ஏன் சார் போவானே பரவலா பேசுறது. ஆனா அது மொத்தம் ஒன்று நிச்சயம், திமுக எதிர்வினையாக குதிரை பேரம் செய்தது. இப்ப குதிரை பேரம் செய்தது விட்டுருங்க, திருமாவளவனையும் எடப்பாடி பழனிசாமியும் சீஃப் மினிஸ்டர் உதயநிதி சொல்லிட்டு போறாரு மே 4 மே 5 சட்டசபையிலே பேசக்கூடிய ஆதவ அர்ஜுனாவோ அல்லது முதலமைச்சரோ இந்த விஷயத்துல ஏன் 2 மதிமுக எம்எல்ஏக்கள் ஏன் வரல? இப்ப வைகோனுடைய யூனிக் செல்லிங் பிரைஸ் யூஎஸ்பிஏ அந்த 2 எம்எல்ஏ தானே சார். அந்த 2 எம்எல்ஏ வச்சுதான் சார் வைகோ கூப்பிட்டார் நம்ம தமிழ் வெற்றி கழகத்துக்கு வாங்கன்னுட்டு விஜய். அவன் ஏன் எம்எல்ஏவோட போகல? அந்த 3 நாள்ல என்ன நடந்து சீனிவாசன்? அந்த 3 நாள்ல அந்த 2 எம்எல்ஏக்களுடைய போனுடைய கால் டீட்டெயில்ஸ் கண்டாலும் கண்டுபிடிச்சிடலாமே சீனிவாசன். அவங்க எங்கெங்க போனாங்கன்னு அந்த டவர்லயே வந்துருமே எல்லாம். அந்த எந்த ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் கூட்டம் நடந்தது என்பதை பற்றி தமிழக போலீசார் விசாரிக்க வேண்டும் சார். இதுக்கு இடையில இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பல்வேறு மாநிலங்கள்ல. ஆனா இன்னும் தமிழகத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படல. இடைத்தேர்தல் அறிவிப்புல ஏற்படக்கூடிய தாமதத்துக்கு என்ன காரணம்? ஏன் தேர்தல் ஆணையம் என்ன அனௌன்ஸ் பண்ணல? இன்பதுரை கேஸ் போட்டிருக்காரு, அது உண்மையான காரணம். அந்த கேஸ் நிலவில் இருக்கிற மட்டும் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுத்தப்பதான் பண்ணுவாங்க. ஆனா எலெக்ஷன் கமிஷன் நான் கேள்விப்படுறேன் மொத்தம் 20 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து மத்திய எலெக்ஷன் கமிஷனுக்கு இது வந்திருக்குது, இமெயில் வந்திருக்குது. we will hold it till some time, we will not announce the election. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி கொடுத்தால்தான் அந்த தமிழகத்தினுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் மத்திய சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுத முடியும். தமிழ்நாடு கொஞ்சம் டிலே பண்ணுறது, அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க. அதை இன்பதுரை போட்ட கேஸ் சாக்கு போக்கு சொல்லிட்டு அதில் இன்பதுரை தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை மனு தான் கொடுத்திருக்காரு. என்ன கேஸ் போட்டாரு? கோரிக்கை மனு கொடுத்தது தவிர இந்த மாதிரி கேஸ் 2 பேருக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தமிழ்நாடு ஹைகோர்ட்லேயே கேஸ் போட்டிருக்காரு அவர், பெட்டிஷன் கொடுத்தது தவிர. ஸோ ஆக மொத்தம் அது சட்ட சிக்கலில் மாற்றி கொண்டு விட்டதுன்னா அது ஒன்றும் டச் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த 6 மாதம் கிடையாது, இந்த 6 monthsக்குள்ள எலெக்ஷன் நடத்தணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் நாள் தள்ளி போடலாம் இந்த கேஸ் நிலவில் இருக்கிறது மட்டும். ஆனால் பல எம்எல்ஏக்கள் திமுகவிலிருந்தும் சரி அதிமுகவிலிருந்தும் சரி ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்துக்கு முன்னதாகவே இந்த 15 வந்துட்டு ஏற்கனவே அவருக்கு 144 எப்படி வின் பண்ணாரோ அந்த நம்பர் வந்துடும் சீனிவாசன். திருப்பியும் இப்போ இந்த திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ணதுடைய பேக்ரவுண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாது எனக்கு. டெல்லியில எனக்கு என்ன கேள்விப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்ததனால்
அனதர் 6 monthsக்கு உங்களுக்கு வேற நம்பிக்கை தீர்மானம் தீர்மானம் வர முடியாது. திமுக செய்த சூழ்ச்சி தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அந்த அந்த எம்எல்ஏ இளையராஜாங்கிறவனை சொல்லி தமிழ்நாடு போலீஸ் கமிஷனருக்கு லெட்டர் கொடுத்ததுல சபாநாயகர் பிரபாகரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து முயற்சித்தார்கள். சப்போஸ் சபாநாயகர் மீது அந்த தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதுன்னா விஜய் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மூக்கள் இப்படி சொச்சு இப்படி பண்றாங்க. இப்படி இது அதுக்கு முன்ன விஜய் அரசு மேலேயே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாமே சார். 6 மாதத்துக்குள்ள கொண்டு வர முடியாது சீனிவாசன். அந்த ஒரு வெற்றி பெற்றதுக்கு இன்னொரு வெற்றி பெற்றதுக்கு 6 months வேணும். அது சட்டத்திலே இருக்குது, அம்பேத்கர் எழுதின சட்டத்தில் இருக்குது. அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நேர இன்டைரக்டா பிரபாகரன் என்ன பண்ணாரு, 10 நாள் கூட அசம்பிளி நடக்கல. அந்த 10 நாள் எல்லாரையும் பேச விட்டார். நியூட்ரலா இருந்தார் பிரபாகரன் சபாநாயகர். அந்த பிஹெச் பாண்டியன் மாதிரியோ அல்லது ஜெயக்குமார் மாதிரியோ அடாவடியா பண்ணல. அவர் சைலண்டா தான் 2 பக்கமும் பேச கொடுத்தாரு. முதலமைச்சரை உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதாவது செங்கோட்டையும் சாட்டினார். வேற முதலமைச்சரை உட்கார வச்சு சரி உதயநிதி பேசிட்டோன்னு விட்டாரு. உதயநிதி பேசும்போது அந்த பார்ட்டி ஃபண்ட் யார் சொல்லுங்கன்ட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க. அது தப்பாது. அது மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்களா? தமிழ்நாட்டில் அவரை தானே திட்டினாரா இல்லை எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம்? அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின மாதிரி விஜய் திமுகவை எதிர்த்து சபாநாயகரை தானே சொன்னாரா? எதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மேல் கொண்டு வரணும் சார்? சரி, அப்படின்னா இப்போ டிஎம்கே கேம் பிளான் இந்த இடைத்தேர்தல் மொத்தமா வர்றதுக்கு உள்ள தேவையான நம்பர்ஸ விஜய் அச்சீவ் பண்றதுக்கு உள்ள இந்த கவர்மெண்ட்டை கவுத்துறணும் அப்படின்னு பாக்குறாங்களா? கான்ஸ்பிரசி நிச்சயம் கரெக்டா சொன்னீங்க நீங்க. அதை தான் விஜய் புரிந்து கொண்டு இந்த திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ணது மூலம் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கா பாருங்க. என்ன சார் அது? ஓகே, ஒரு 2 மாசத்துக்கு கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு இதே ஸ்டாலின் சொல்றாரு 6 மாசம் இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் ஹனிமூன் பீரியட் கொடுக்குறேங்கிறாரு. அதே 3 மாசத்துல கவுந்துடும். 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமா தாங்குமா என்ற ஒரு கேள்வி. இப்ப அதனால்தான் ஸ்டாலின் அடுத்த 3 மாசத்துக்கு மேல இந்த கவர்மெண்ட் தாங்காதுன்னு சொன்னாரா? தாங்கான்னு சொல்லியே லண்டன் போறாரு. பேரன் ஏதோ பரிசு பெறான்ட்டு அது பாக்கிறதுக்கு போறாரு. எதுக்காக? உடல்நிலை சரியில்லை சரிபடுத்திக் கொள்ளுவா அல்லது அரசியல் இருந்து ஓய்வு பெறவா இல்லையா? உதயநிதி கையில எல்லா பார்ட்டியும் கொடுத்துட்டு வெளில போகணும்னு போறாரா? விஜயன் பயப்படுகிறாரா? ரெட் ஜெயிண்ட்டை மூடுவார்களா? அல்ல திமுக முரசொலி அலுவலகத்தின் மீது இருக்கக்கூடிய வழக்கை மூடுவாங்களா, திறப்பாங்களா? இதெல்லாம் இருக்குது இல்லை. அடுத்து நான் கேள்விப்படுறேன், ஒரு திமுக எம்பி மூலமாக முரசொலியுடைய லேண்ட் மேல ஒரு டிஸ்பியூட் இருக்குதான். அது விஜய் ஃபைல கேட்டிருக்காராம். அது திமுக கொஞ்சம் பயப்படுறாங்க இப்போ. சார் நீங்க as you sow so shall you reap. நீங்க விதை என்ன போடுறது அதுதான் முளைக்கும். உங்களுக்கே இந்த மாதிரி நீங்க பண்ண உங்களுக்கு மேல வருதுங்களே. இப்போ திமுக இருக்கக்கூடிய அவல நிலையை பார்த்தா கண்டிப்பாக அதிமுகவோட மொஸ்டா போயிடுச்சு. ஏன் சார் எல்லாரும் ஃபாரின் போறாங்க? நீங்க சொன்ன மாதிரி முன்னுரையில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஆஸ்பத்திரி இல்லையா சார்? சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல தான் படுப்பேன்ட்டு ஏவா வேலு போயிருக்கிறார். 3 மாசத்துக்கு தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கணுமா அவர்? ஏவா வேலு சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இன்னொரு 3 நாள்ல கழிச்சு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா வேண்டாமாங்க சொல்லிட்டு 3 இருக்கணும்ட்டு லெட்டர் கொடுக்க போறாங்க. என்ன அர்த்தம் சார்? அந்த குதிரை பேரம் பேசுறாரா இல்ல பர்சனல் பேசம் பேசுறாரா இல்ல திமுக இருந்து ராஜினாமா பண்ணுவாரா, எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுவாரா, என்ன பண்றாரு? இதுல ஒரு பெரிய மாபெரும் திறமையுடன் செய்கிறார்களா அல்லது தெரியாமல் செய்கிறார்களா, தெரிஞ்சு செய்கிறார்களா தெரியவில்லை. தமிழக சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் ராஜினாமா சொன்னா சப்போஸ் திமுக எம்எல்ஏக்கள் கீழே குறைஞ்சுட்டே வந்தது, குறைஞ்சது 5 எம்எல்ஏ திமுக இருந்து வெளில போயிடுவாங்க சார். எழுதி வச்சுங்க சீனிவாசன். அந்த 5 பேர் குறைந்தா எதிர்கட்சியின் நம்பர் குறைஞ்சா இந்த பட்ஜெட் போது வாக்கெடுக்கும் போது சாதகமாகிடுமா? பட்ஜெட்டுக்கு திமுக அரசு இல்லாம தவேக அரசு பட்ஜெட் பாஸ் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இந்த 5 தேர்தலும் அதிமுக தேர்தல் நடக்கும்போது அதே சேர்த்துப்பாங்க இல்லையா? என்ன சார் கன்ஃபியூஷன்? தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை சீனிவாசன்.
இப்போ சார், இதுக்கு மத்தியில விரைவில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழக பட்ஜெட் பற்றி அது தயாராகி வருகிறதா? அது மட்டும் ஏதாவது இன்புட்ஸ் உண்டா? ஏன்னா இப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. காங்கிரஸுடைய முன்னாள் நிதியமைச்சர், நீண்டகால அனுபவம் கொண்ட சிதம்பரம் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு உண்டு. ஏதாவது சிதம்பரம் டச் எல்லாம் இருக்கா? இல்லாட்டி சிதம்பரம் ரகசியம் ஏதாவது உண்டா? சிதம்பரம் ரகசியம் கண்டிப்பாக இருக்குது. டாக்ஸ் போடுங்கிறாரு. ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி இவன் மோதிரம் கொடுக்கல, மச்சான் மோதிரம் கொடுக்கல, தாய் மாமான் மோதிரம் கொடுக்கல. இதெல்லாம் அண்ணா பிறந்த ஆண்டு செப்டம்பர்ல தள்ளி வச்சுட்டாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றவில்லை என்றெல்லாம் புகார் சொன்னாலும் கடந்த 20 வருடங்களாக 2 தமிழ்காரர்கள், ஒரு தமிழச்சி, ஒரு பச்சை தமிழர், 2 பேருமே மத்திய நிதிநிலைக்கு பிரசன்ட் பண்றதா நிர்மலா சீதாராமன் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் ப. சிதம்பரம் 9 தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இந்த 19 பட்ஜெட்டுகளை எல்லாம் தயார் செய்த அந்த நுண்ணறிவில் விஜய் அவர்கள் இருவருமே சந்தித்து விட்டார். மத்திய நிதி அமைச்சரிடம் கடந்த மாதம் பேசும் பொழுது சில குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஜயை பாராட்டி இருக்கிறார். இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வரிகள் அதிகமாக இல்லாத பட்ஜெட் வரும். தாவேகா கொடுத்த வாக்குறுதிகளில் குறைந்தது ஒரு 5-6 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். ரிசர்வ் பேங்க் ஓவர் டிராஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், டீச்சராக இருக்கலாம் அல்லது அந்த வாரியத்துடைய உறுப்பினராக இருக்கலாம், மெம்பராக இருக்கலாம், உறுப்பினர் எல்லாருமே சரி, அடுத்த மாதம் கண்டிப்பாக சம்பளம் வந்துவிடும். சப்போஸ் திமுக அரசு கண்டினியூ பண்ணிச்சுன்னா விஜய் வராது. அவங்களுக்கும் கஜானா காலியா இருந்தது. வெள்ளை அறிக்கை கொடுத்த பிறகு கூட கஜானா காலி. தமிழ்நாட்டில் ஒரு நைசா பைசா இல்லை சீனிவாசன். அப்படியே பண்ணிட்டு போயிட்டாங்க சீனிவாசன். அது பண்ண மாபெரும் குற்றம் சீனிவாசன். அது பிஎஃப் போட்டதுக்கு என்ன பார்ட்டி ஃபண்டு சொன்னதுக்கு வெளிநாடு செஞ்சாங்களே, என்ன சார் இது? அது ஆரம்பித்த உடனே பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு, உதயநிதியிடமும் சபரீசனிடமும் 30,000 கோடி இருக்குன்னு அடிச்சு விட்டார். அவரு யார்கிட்ட பேசினாரோ அவர் திமுக எதுக்கு அவர் எம்பி ஆயிட்டார். அவரு இதெல்லாம் என்ன சார் நடக்குது தமிழ்நாட்டில்? இப்போ உங்க ஃபேவரட் ஏரியா சார், செய்தி துளிகள். செய்தி துளி. நிதின் நபீன் அவர்களுடைய டீம் ஓரிரு நாட்களில் வெளிவர இருக்கிறது. டெல்லியில் வியாழக்கிழமை 2ஆம் தேதி ஜூலை மாதம் 5 மணி நேரம் நிதின் நபீனும் BL சந்தோஷும் அமித்ஷாவிடம் பல விதமான வர்ணனைகள், பல விதமான யோசனைகள், பல விதமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து லிஸ்ட் தயாராகிவிட்டது. ரீஜன் வைஸ், ஏஜ் வைஸ், லாங்குவேஜ் வைஸ், சவுத், நார்த், ஈஸ்ட், அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் ரெடி. பிரதமர் நாளை மறுநாள் ஆஸ்திரேலியா செல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த லிஸ்ட் ரிலீஸ் பண்ணப்படும். பல முக்கியமான தமிழர்களுக்கும் மத்திய பாஜகவில் இடம் கிடைக்கக்கூடும் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் சீனிவாசன். ஆனால் இதில் ஒரு பெரிய கேட்ச் இருக்கு சீனிவாசன். லிஸ்ட் வரலாம். 5 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, 5 செயலாளர், பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க. ஆனால் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ்ல 360 பேர் போடணும். அதெல்லாம் போட்டுருவாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன என்று கேட்டால், சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டு 11 மெம்பரை கொண்டது. மிக மிக முக்கியமான ஒரு பதவி அது. அருண்ஜேட்லி அவர்கள் மறைவுக்கு பிறகு அருண்ஜேட்லியுடைய இடத்தை நிரப்பாமல் இருந்தார்கள். எடியூரப்பாவை போட்டார்கள் சுஷ்மா ஸ்வராஜ் இடத்தில். இதெல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ அந்த செட்டு JP நட்டாவோட அது போயிடுச்சு. இப்போ புதுசாக நவீன் நடக்கும்போது நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு பாஜகவிற்கு தொடர் மூலமாக பதில் சொல்லலாம். மோடி இருப்பார், அமித்ஷா இருப்பார், ராஜ்நாத் சிங் இருப்பார், கட்கரி இருப்பார். நான் கேட்குறேன், ஒரு சீஃப் மினிஸ்டர் போடணும்னு ஒரு ரூல் இருக்கு. அதில் 11 பேர் ஒரு சீஃப் மினிஸ்டர்.
11 பேர் ராஜ்யசபாவில் எதிர்கட்சியாக இருந்தபொழுது அந்த ஒரு ராஜ்யசபாலேருந்து ஒரு நியமனம், அது ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க, அது ஒரு நியமனம். ஜேபி நட்டா வந்தாலும் வரலாம், இல்லை இல்லாத இருக்கலாம். ஒரே அந்த முதலமைச்சர் பதவி சென்ட்ரல் பார்லிமெண்ட் கொடுக்கும் பொழுது நிதின் நவீன், அமித்ஷா, BL சந்தோஷ் யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க? யோகி ஆதித்யநாத்தியா, தேவேந்திர பட்னவிஸியா? அநேகமா பட்னவிஸ் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அநேகமா யோகின்னு நினைக்கிறேன். ஓ, காரணம் என்ன என்று கேட்டால், கேந்திரிய சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டில் வரக்கூடியவர்கள் தான் பிரதமருடைய லைன்ல வந்துடுவாங்க. கோவாவில் நடந்த 2013 கோவாவில் நடந்த இதே மாதிரியான பிரச்சனை அருண்ஜேட்லி அவர்கள் தான் அத்வானி பெயரை முன்மொழியாமல் நரேந்திர மோடி பெயரை முன்மொழிந்தால் தங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் யோகி, நீங்க சொல்றது மட்டும் தேவேந்திர பட்னவிஸ். லெட் ரீடர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் டிசைட் அபவுட் இட். அவங்க காலத்தில் எழுதலாம் அவங்க உங்களுக்கு தேவை யாரு என்று. செய்தி துளி 2. மாம்பழம், லீச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பழம், முள்ளா இருக்கும், உள்ள பழமா இருக்கும். அது பீகார்ல பல மாநிலங்களில் வட இந்தியாவில் பயிராகிறது, மரத்திலிருந்து விழும். அது இந்த இரண்டும் கிளைமேட் சேஞ்சினால சாகுபடி, அதாவது அதனுடைய அறுவடை மிக மிக குறைந்து விட்டது. மாம்பழம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்து வந்தார்கள். லீச்சி என்பது கனடா, அமெரிக்கா, லண்டன் அங்கெல்லாம் போயிருந்தது. எல்லாம் ஒரு ஹிட் ஆயிடுச்சு கிளைமேட் சேஞ்சினால. போதாத குறைக்கு பாஜக மாநிலங்களான மேற்கு வங்காளத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவேந்து அதிகாரி எதிர்நோக்கும் ஒரு மாபெரும் பிரச்சனை. அதுவும் கிளைமேட் சேஞ்சோட ஈரான் வாரோட கனெக்ட் பண்ணது. தேவேந்திர பட்னவிஸும் அதே எண்ணில் தான் நிற்கிறார். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு வருது பாருங்க சீனிவாசன், POP, அது சில இடங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது இந்தியாவிற்கு. ஈரான் வழியாகத்தான் வர வேண்டும். அதுக்கு ஜனவரி பிப்ரவரியோட ஆர்டர் பண்ணுவாங்க. செப்டம்பர் அக்டோபரில் வந்துச்சுன்னா அந்த பொம்மை கணபதி பப்பா மௌரியான்னு கணபதியினுடைய 11 உயர சிலை, 11 அடி 20 அடி, அந்த சமயத்தில் அது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் உபயோகப்படும். அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் காளி பூஜை நடப்பதற்கு அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் பண்ணுவாங்க. இது ரெண்டும் தட்டுப்பாடு இருக்கிறது இந்தியாவில். மேற்கு வங்காளத்தில் மிக மிக முக்கியமான விஜயதசமி அன்று தான் அந்த காளிகளை எல்லாம் மாதாஜி, காளியம்மா இதெல்லாம் இப்போ பல பேர் வச்சிருக்காங்க. அது விசர்ஜன் செய்யப்படும். அப்பொழுது பல இந்துக்கள் அந்த ஊர்லேருந்து போவாங்க. கணபதி பப்பா மௌரியாங்கிறது பாம்பேலையும், காளி பூஜை ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி அந்த இந்த குத்தரை அந்த மாதிரி படம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சமுதிரத்தை கரைக்க போவாங்க. இந்த வருஷம் அது குறைஞ்சி போச்சு. பிகாஸ் ஆஃப் கிளைமேட், பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த ஈரான் வார். இது ரெண்டும் தான் சார் மிக மிக முக்கியமான செய்தி துளி டெல்லியில் இருந்து. ஸோ ராஜகோபாலன், வழக்கம் போல நிறைய இன்புட்ஸ் தந்திருக்கீங்க, மிக்க நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.